Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindilnathan. Round 1 counseling ku MCC வந்து நமக்கு seat matrix release பண்ணிருக்காங்க. State quota as well as All India quota ரெண்டுக்கும் சேர்த்து. இப்போ இந்த seat matrixல வந்து பாத்தீங்கன்னா state quotaல மட்டும் வரக்கூடிய private medical collegesம் இருக்கு. All India quotaல மட்டும் வரக்கூடிய deemed universitiesம் இருக்கு. ரெண்டுலயுமே வரக்கூடிய government medical colleges அதுவும் இருக்கு. ஓகே, இப்போ பார்க்கலாம். So mcc.nic.in website open பண்ணிட்டு நம்ம UG medical வந்துட்டு current eventsல பார்த்தோம் அப்படினா notice for seat matrix sent by NMC for UG counseling இருக்கு. So அதை நம்ம click பண்ணும்போது நமக்கு இந்த PDF file open ஆகுது. இந்த noticeல attention institutes state counseling authority participating in UG counseling 2025 கொடுத்திருக்காங்க. This is for the information to all institutes medical college participating in UG counseling 2025 that NMC has provided tentative seat matrix for first round of MBBS seats for medical colleges across the country via email dated 17/7/2025 கொடுத்திருக்காங்க. All institutes and counseling authorities are advised to fill the seats strictly as per the matrix provided by NMC. So National Medical Council கொடுத்திருக்கக்கூடிய அந்த seat matrix, for example Andaman and Nicobar Island Institute of Medical Sciences Port Blairல 114 சீட் தான் ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் ஸ்டேட் கோட்டாவுக்கும் சேர்த்து மொத்தமா இந்த வருஷத்துக்கு fill பண்ணனும் அவங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸோட டவுட் என்னன்னா, ஏன் சார் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிருக்காங்க? ஹைலைட் பண்ணிருக்கிறத பத்தி நம்ம worry பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி இந்த ஹைலைட் பண்ணது என்னவா இருக்கும்னா, ரீசெண்டா அவங்களுக்கு வந்து ரினிவல் பண்ணிருப்பாங்க, அதனால அந்த ஹைலைட் பண்ணிருக்கலாம். சரிங்க சார், இந்த சொசைட்டி பிரைவேட் அந்த மாதிரிலாம் வருதே, ட்ரஸ்ட் அந்த மாதிரிலாம் வருதே, அதை பற்றியும் நம்ம worry பண்ண தேவையில்லை. பிரைவேட் யூனிவர்சிட்டி அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் ட்ரஸ்ட்டு சொசைட்டி இதில் வரும். சொசைட்டி அப்படிங்கிறது என்னென்னா, குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டை நடத்துகிறத வந்து நம்ம சொசைட்டி அப்படிமோ, அலுமினி அண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணி நடத்துகிறத நம்ம சொசைட்டிமோ. ஸோ அதை பற்றி நம்ம worry பண்ண தேவையில்லை. இவங்க எல்லாருமே என்எம்சி கிட்ட அப்ரூவல் வாங்கி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ உங்கள் MBBS வேலிட் தான். சொசைட்டி, ட்ரஸ்ட்டு, கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு அப்படி இருக்கிறத பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. சில கல்லூரிகள்லாம் 0 தான் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கலை இந்த வருஷத்துக்கு அப்படின்னு அர்த்தம், ரினிவல் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதே போல் இங்கே பாருங்கள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் GTP ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லி 169. ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத பார்த்து நம்ம worry பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரீசெண்டாக ரினிவல் பண்ணியிருப்பாங்க, இல்லை சப்ஜெக்ட் டு சம் ரெகுலேஷன் அப்படின்னு அர்த்தம். பட் இப்போதைக்கு NMC அவங்களுக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம worry பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இவங்க அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத பற்றி எங்கேயும் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறோம். எங்கேயுமே எதுலையுமே மென்ஷன் பண்ணலை. அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படிங்கிறத அவங்க எதுவும் குறிப்பிட்டு சொல்லலை. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஒரு சீட் கூட இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. நாமக்கல், விருதுநகர்லாம் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. மேபி செகண்ட் ரவுண்டுக்கு யூஸ்வலாக இன்க்ரீஸ் ஆகிற சீட்டு வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் கூட இன்க்ரீஸ் ஆகலை. பட் சீட் இன்க்ரீஸ் ஆகுமா, அது ஒரு டவுட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் NMC வந்து 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிபந்தனையின் பேரில் 2025-26க்கு அவங்க காலேஜ் ரன் பண்ண அட்மிஷனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் நிபந்தனையின் பேரில் அப்படின்னா, அவங்க வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பர்டிகுலர்லி ஃபேக்கல்ட்டியோட நம்பர் வந்து இன்அடிக்குவேட், போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மேற்கோள் காமிச்சு அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யணும்னு ஒரு டெட்லைன் கொடுத்து, நிபந்தனையின் பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிபந்தனையின் பேரில் 2025-26க்கு அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அப்போ காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் சீட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க, டீம்டு யூனிவர்சிட்டியோ, ப்ரைவேட் காலேஜோ, கவர்மெண்ட் காலேஜோ, அது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம MCC மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரவுண்ட் 1க்கான சீட் மேட்ரிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட். தேங்க்யூ.